ஹை செல்லம். மூன்றாவது படத்தில் 26வது கணக்கு சாமி. காரணிப்படுத்துக. மொத்தம் எத்தனை சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க சாமி? 4 கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் நான் எழுதியிருக்கேன். ஸ்கொயர் நம்பர் எழுதிட்டுனா ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கினால் அது கிடைக்கக்கூடியது வர்க்க எண். வர்க்கத்துக்கு இங்கிலீஷில் தான் சொல்லுவோம், ஸ்கொயர்னு சொல்லுவோம். அதான் சதுர எண்கள்னு சொல்லுவோம். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4 சொல்லிட்டு 20 ஸ்கொயர் வரைக்கும் எழுதியிருக்கேன். அப்புறம் கியூப் அப்படின்னா கன எண்கள். கன எண்கள்னால் அந்த எண்ணை எத்தனை முறை போட்டு பெருக்கணும், அடுக்குன்னா அத்தனை முறை போட்டு பெருக்குன்னு அர்த்தம். அது ஒரு 10 வரைக்கும் எழுதியிருக்கேன். சரி, படிங்க பார்க்கலாம். நீங்கள் ஓரோன்னு ஒன்று படிச்சிங்கனாவே போதும். ஓரோன்னு 1, 2 2 4. இதை படித்தா தான் நான் கணக்கு போவேன். அடுத்தது 3 3 11 11 121 12 12 144 13 13 169 14 14 196 15 15 225 16 16 256 17 17 289 18 18 324 19 19 361 20 20 400. ஓகே சாமி. ஓகே, இப்போ கியூப்னா 1 3 முறை போட்டு போயிருக்கணும், 1 தான் கிடைக்கும். 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125, 6 கியூப் 216, 7 கியூப் 343, 8 கியூப் 512, 9 கியூப் 729, 10 கியூப் 100. இது ஏன் நம்ம போடணும்னா 8வதுலேயே நான் படிக்க சொல்லிட்டு சொல்லுவோம். அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாச்சு. ஸ்கொயர் நம்பர் கூட அதே நம்பர் பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர் கிடைக்கும். 4 கூட ஒரு முறை எக்ஸ்ட்ரா பெருக்கணும், 8. 9 கூட ஒரு முறை பெருக்குனா 3 அடுக்கு 3 வரும். ஓகேவா சாமி? சரி, இப்போ இந்த கியூப் இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்ஸின் அடுக்கு 3 இருக்குன்னா இந்த முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸ் கியூபின் கெழுவையும் நம்ம என்ன எடுக்கணும், அடுக்கு 3 எழுதணும். அப்போ அடுக்கு 3 இருக்க நம்பர் ரைட் சைடில் பாருங்கள், 27 எங்கே இருக்கு பாருங்கள். எதனுடைய கியூப் 27? 3 கியூப் 27. அப்போ 3 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 3. ஏன்னா நடுவில் பெருக்குள்ள வகுப்புல வந்துச்சுன்னா அந்த கியூப் என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக இருந்தால் புதா போட்டுக்கலாம். புதா இருந்தால் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். ஓகே, போட்டுக்கலாம் சாமி. அப்போ சொல்லுங்கள், 27 யாருடைய கியூபு? 3 கியூப். 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஹோல் கியூப் ப்ளஸ் 125. இங்கே கியூப் இருக்கிறதுனால 125 கியூப் வடிவத்தில் எதுனா எத்தனை கியூபு? 5 கியூப். அப்போ சொல்லுங்கள், 5y த ஹோல் கியூப் ஈக்குவல் டு. இப்போ என்னன்னா இது ஃபார்முலா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூனுடைய ஃபார்முலா என்னன்னா, ஃபஸ்ட்டு அந்த கியூபை மறந்துடுங்க. ஓகே, மறந்துட்டு அடியில் இருக்கிறது எழுதுங்க. 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய். ஸோ ஒரு முறை தான் போட்டிருக்கேன். இந்த இன்ட்டுனா பெருக்கல் போகிறோம். மீதி எத்தனை முறை போடணும்? 2 முறை போடணும். யார்? 3 எக்ஸை 2 முறை போடணும், 5 ஒய்யை 2 முறை போடணும். இன்ட்டு 3 எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், இந்த ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், ப்ளஸ் 5 ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, அடுத்தது என்னன்னா இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும். ஒரு என்ன பண்ணிக்கணும் சாமி? பெருக்கிக்கணும். ஏன்னா ஒன்று பாருங்க, இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா போனோம் மைனஸ். இது ரெண்டுத்தையும் பெருங்க. 5 எத்தனை? 15. இல்லைன்னா அப்படியே போடுங்க, 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 5 இன்ட்டு ஒய். ஓகே, நான் போட்டுக்கிட்டேன். இதை அப்படியே போடுங்க. 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய் இன்ட்டு அடுக்கு 2 3க்கு சொந்தம், எக்ஸுக்கு சொந்தம். 3 ஸ்கொயர் 9 தான் அதை எழுதுறேன். 3 ஸ்கொயர் 9 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் 25. நான் கடைசியாக கூட எழுதிக்கிறேன் சாமி, 25 ஒய் ஸ்கொயர். இந்த மைனஸ் 3 15 எக்ஸையும் ஒய்யும் பெருக்குனா எக்ஸ் ஒய். ஏன்னா இது ஒத்த உறுப்புகள் கிடையாது. ஸோ இதான் சாமி. ஓகே, இப்போ அடுத்தது கியூப் இருக்குன்னா இதையும் கியூப் வடிவத்தில் எழுதணும். 216 யாருடைய அடுக்கு 3? 6 அடுக்கு 3. அப்போ என்ன எழுதணும்? 6 இன்ட்டு எம்மின் அடுக்கு 3, 6m த ஹோல் கியூப் மைனஸ் 343 யாருடைய கியூபு? 7 கியூப். அப்போ சொல்லுங்க, 7 இன்ட்டு எண்ணின் அடுக்கு 7 இன்ட்டு என் த ஹோல் கியூப். இப்போ அடுக்கு எதோ தான் மறந்துடுங்க, அடிமானத்தில் என்ன இருக்காது போடுங்க. 6 இன்ட்டு எம் மைனஸ் 7 இன்ட்டு என் இன்ட்டு ஒரு முறை தான் போட்டிருக்கேன், மீதி எத்தனை முறை போடணும்? 2 முறை போட்டு பெருக்கணும். அப்போ இன்ட்டு யார் 2 முறை போடணும்? 6m 2 முறை போடணும், கடைசியில் போட்டுக்கலாம். மைனஸ் 7 எத்தனை முறை போடணும்? 2 முறை போடணும்.
மைனஸ் 7 எண்ணையும் 2 முறை போடணும். ஓகே சாமி. அடுத்தது இங்கே என்ன போட்டோம் மைனஸ், அப்போ இங்கே என்ன போட்டுக்கணும் ப்ளஸ். இங்கே ப்ளஸ் போட்டோம், இங்கே மைனஸ் போட்டோம். இங்கே என்ன போட்டோம் மைனஸ் போட்டதுனால இங்கே ப்ளஸ். ரெண்டு நம்பரையும் பெருக்க போகிறோம். ரெண்டு நம்பர் என்ன பண்ண போகிறோம் சாமி பெருக்க போகிறோம். அப்போ ரெண்டு நம்பர் யார் 6m × 7n. இப்போ நல்லா தெரிஞ்சுங்க சாமி, எப்பவுமே ஸ்கொயர் வரும்போது ரெண்டு முறை போட்டு பெருக்கும்போது என்ன தான் போடணும் ப்ளஸ் தான் போட்டுக்கணும். என்ன அடுத்த அட்டப்படி இருந்தால் ப்ளஸ் தான் கிடைக்கும். 7n² ஈக்குவல் டு பண்ணலாமா 6m - 7n இன்ட்டு இந்த ஸ்கொயர் ஆனது ஆறுக்கு சொந்தம் எம்முக்கு சொந்தம். ஏன் நடுவில் பெருக்கல் இருந்தாலும் வகுத்தில் இருந்தாலும் அதான் பொதுவாக இருந்தால் தனியாக போடும், தனியாக இருந்தால் பொதுவாக போட்டுப்போம். ஓகே 6 ஸ்கொயர் 36 இன்ட்டு எம்மின் அடுக்கு 2 ப்ளஸ் 6 42 மொத்த உறுப்புகள் கிடையாது, வேறுபட்ட உறுப்புகள். அப்போ எம்ஐ எண்ணி பெருக்குனா எம்என் தான் கிடைக்கும். ப்ளஸ் 7 ஸ்கொயர் 49 இன்ட்டு n ஸ்கொயர். ஓகே அடுத்தது கொஞ்சம் கீழே போட்டுக்கலாம் இடையில. அடுக்கு 4 இருக்குது. ஓகே அப்போ எதனுடைய அடுக்கு 4 2ன்னு பார்க்கணும். 2 தானா ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன். ஓகே அப்போ என்னன்னா இது அடுக்க எழுத முடியாது. அப்போ நடுவில் ப்ளஸ் மைனஸ் ஃபஸ்ட்டு நமக்கு சொன்னால் பொதுவாக இருக்கிறது இதெல்லாம் பார்த்துலாமா. அப்போ யார் பொதுவாக இருக்கா இது ரெண்டாம் வாய்ப்பாடு, இதுவும் ரெண்டாம் வாய்ப்பாடில் தான் வரும். ஸோ ரெண்டு பொதுவாக இருக்குது. அடுத்து இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. எக்ஸ் யார் சின்னவங்க எக்ஸின் அடுக்கு 4 சின்னதா, எக்ஸின் அடுக்கு 1 சின்னதா, எக்ஸின் அடுக்கு 1 தான் சின்னதா. அப்போ யார் சின்னவங்களா இருக்கும் வெளியே எடுக்கணும். பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணணும். 4n 2 8n 16. எக்ஸின் அடுக்கு 4லேருந்து எக்ஸின் அடுக்கு 1 எடுத்தாச்சு. அப்போ எடுத்தாச்சுன்னா அதை நீக்கியாச்சு. இந்த எக்ஸையும் நீக்கியாச்சு. மீதி நான் ஒரு எக்ஸின் அடுக்கு 4லேருந்து 1 கழிச்சா 3. அப்போ எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 8 இருக்கா 8 × y அடுக்கு 3 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் சாமி. இதை என்ன இதெல்லாம் எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் ஒய் கியூபுக்கு முன்னாடி யார் இருக்காங்க கீழே 8 இருக்குது. அந்த 8ஐயும் எதனுடைய எந்த ஒரு எண்ணனுடைய அடுக்குனா எழுதணும் 3. அப்போ அடுக்கு 3 பாருங்கள் எதனுடைய கியூப் 8 2 கியூப் 8. அப்போது 2y தான் ஹோல் கியூப் ப்ராக்கெட்டை மாற்றி போட்டுக்கலாம். ஓகே சாமி எக்ஸ் மறந்துடக்கூடாது. ஸோ எக்ஸ் இன்ட்டு இது மாதிரி வச்சு நான் சொன்னால் கியூபை மறந்துடுங்க. அடிமானத்தில் என்ன ஒரு முறை போடுங்க எக்ஸ் மைனஸ் 2y இன்ட்டு ஒரு முறை தான் போட்டிருக்கு. அப்போ பெருக்கணும்னா இன்ட்டு இன்னும் 2 முறை போடணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பின்னாடி போட்டுருங்க ப்ளஸ் 2y ஸ்கொயர். 2y தான் ஹோல் ஸ்கொயர். ஓகே அப்படி போட்டுக்கிட்டா 2y தான் ஹோல் ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4y ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர். இங்கே மைனஸ் போட்டாங்கன்னா சாமி போடணும் ப்ளஸ் இந்த ரெண்டு நம்பரையும் பிரிக்கணும். 2 × xy 2xy இதுக்கெல்லாம் விட்டுறணும். அவ்வளோதான் சாமி முடிஞ்சிச்சு. இந்த ஓப்பன் ப்ராக்கெட் இந்த க்ளோஸ் ப்ராக்கெட், இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு இந்த க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே இப்போ இது பாருங்கள் 1 2 3 4 உறுப்புகள் இருக்குது. இதை பார்த்தா கியூபுன்னு இருக்குது. ஸோ முன்னாடி இருக்கிற கணக்கெல்லாம் பார்த்தாச்சு. இது எப்படி பிரிச்சதுன்னு பார்க்கலாம். அந்த முன்னாடி கியூப் இருந்துச்சுன்னா இதே கியூப் வடிவில் எழுதணும். எதனுடைய கியூப் 8 2 கியூப் 8. அப்போ 2x தான் ஹோல் கியூப் ப்ளஸ் எதனுடைய கியூப் 27 3 கியூப் தான் 27. ஸோ 3 × y தான் ஹோல் கியூப் ப்ளஸ் 64 யாருடைய கியூபு 4 கியூப். அப்போ 4 × z தான் ஹோல் கியூப் மைனஸ் இருக்குது. என்ன சம்மந்தம் x y z. ஸோ x y z பெருக்கிருக்காங்க. அப்போ அப்படியே போடுங்க. ப்ராக்கெட் என்ன இருக்குது அப்படியே போடுங்க 2 × x × 3 × y. இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குமா 4 × z. ஸோ x × y × z ஓகே ஆகிடுச்சு. 2 3 6 6 4 24. 24 கூட எதை பெருக்குன்னா 72 கிடைக்கும் 3 அவ்வளோதான். ஸோ 3 அப்படின்னா இருக்கு இதோட a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் மைனஸ் 3 × abc. என்ன ஃபார்முலா கடைசியாக நம்ம போன இதில் பார்த்தோம்ல என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்கம்மா. a plus b plus c very good. a plus இது b plus c அதுக்கு பதிலாக அது இருக்குது a ஸ்கொயர். ஸோ 3 முறையில் ஒரு முறை தான் போட்டுருக்கோம். அப்போ a ஸ்கொயர் 2x தான் ஹோல் ஸ்கொயர்
2x the whole square plus 3y the whole square plus 4z the whole square minus நான் முக்கோணம் போடுறது ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. இப்படி போட்டோம் இல்லையா? அடுத்தடுத்த உறுப்பு என்ன பண்ணிக்கணும்? பெருக்கி போட்டுருணும். இங்கே ஏ இருக்கு, இங்கே பி இருக்கு, இங்கே சி இருக்குன்னா ஏவும் பி பெருக்குன்னா ஏபி. அப்போ இந்த ரெண்டு நம்பர் பெருக்கும். முதல் ரெண்டு நம்பர் பெருக்குன்னா அது 3 2 6 6 into xy minus minus AB minus BC minus CA minus AB sorry AB BC CA பெருக்கினே இருக்கும் பொருட்களை. இது ரெண்டையும் பெருக்குங்க, இது ரெண்டையும் பெருக்கியாச்சு. இது ரெண்டையும் பெருக்குங்க 4 3 12 y into z minus 12 into y into z. அடுத்தது இது ரெண்டையும் பெருக்கணும். இப்படி வரணும் இல்லையா? 4 2 8 x into z minus 8 into z into x அல்லது இந்த ப்ராக்கெட் போடணும். z into x போட்டாலும் சரி, x into z போட்டாலும் சரி, ரைட்டு தான். இப்போ இதை வெளியே எடுக்கணும். வெளியே எடுக்கணும்னா விரிச்சு எழுதணும். 2x plus 3y plus 4z இன்ட்டு ஸ்கொயர் இருக்குதுன்னா நடுவில் பெருக்கும் போது ஸ்கொயர் ஆனது 2க்கு சொந்தம், எக்ஸுக்கு சொந்தம். 2 ஸ்கொயர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் 16 இன்ட்டு இசட் ஸ்கொயர். இது ஏற்கனவே போட்டுட்டோம். மைனஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ஒய் மைனஸ் 12 இன்ட்டு ஒய் இசட் மைனஸ் 8 இன்ட்டு இசட் எக்ஸ். இதான் என்னுடைய காரணிகள். ஓகே சாமி, கம்மி பண்ணி சொல்லுவோம்.